இருக்கிறதுலே ரொம்ப பெரிய ஜெபம் நம்பிக்கை அறிக்கை தான் ஃபாதர். மனப்பாடம் பண்றதுக்குள்ளயும் போதும்னு ஆயிடுச்சு ஃபாதர். அதை கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க ஃபாதர். ரொம்ப கஷ்டப்பட்டு மனப்பாடம் பண்ணியாப்பா? ஆமாய்யா, நம்ம படிக்கிற ஜபங்கள்லயே ரொம்ப பெரிய ஜபம் இந்த ஜபம் தான். நீ கஷ்டப்பட்டு மனப்பாடம் பண்ணியிருக்கிற. எங்க சொல்லு பாப்பா மனப்பாடம் பண்ணத. விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படித்த எல்லா மத தந்தாகிய கடவுளை நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனாகிய இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் தூய ஆவியார் இருந்து கருவுற்று தூய கன்னிமரியாவிலிருந்து பிறந்தார். போந்தி பிலாத்தின் அடியாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்தடக்கம் செய்யப்பட்டார். வெரி குட், வெரி குட், சூப்பர். எப்படி படிச்சிருக்கான் மத்தியா தம்பி? நல்லா படிச்சிருக்கான்ல. நானும் உங்களை மாதிரி சின்ன பிள்ளையா இருக்கும் போது இந்த ஜபத்தை கத்துக்கிறதுக்கு படாத பட்டேன். நீ கஷ்டப்பட்டு தானே மனப்பாடம் பண்ணியிருப்ப. இது கொஞ்சம் கஷ்டமான ஜபம் தான். ஆனா இந்த ஜபம் ரொம்ப முக்கியமான ஒரு ஜபம். ஏன்னா நம்முடைய விசுவாசத்தை, நம்பிக்கையை அறிக்கையிடக்கூடிய ஜபம். கிறிஸ்தவர்கள் நமக்கு இறை நம்பிக்கைங்கிறது ரொம்ப முக்கியமானது. இந்த நம்பிக்கை அறிக்கை ஜபம் இருக்கு இல்லையா, இதை எப்பப்பெல்லாம் சொல்லுவோம் தெரியுமா உங்களுக்கு? ஏன்னா இது ரொம்ப முக்கியமான ஒரு ஜபம்ங்கிறதுனால முக்கியமான நிகழ்வுகளுக்கு மட்டும்தான் அந்த ஜபத்தை பயன்படுத்துறோம். ஒவ்வொரு வாரமும் ஞாயிறு திருப்பலியில இந்த ஜபத்தை பயன்படுத்துவாங்க. அப்புறம் பெருவிழாக்கள் வரும் இல்லையா, அந்த பெருவிழா திருப்பலியில இந்த ஜபத்தை பயன்படுத்துவாங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான இடம் இருக்குது. நம்முடைய பங்குத்தந்தை, புதுசா ஒரு பங்குத்தந்தை நம்முடைய ஊருக்கு வராருன்னா, நம்முடைய பங்குல இருந்து பொறுப்பெடுக்கும் பொழுது அப்ப இந்த ஜபத்தை சொல்லிதான், இந்த நம்பிக்கை அறிக்கை, இந்த ஜபத்தை சொல்லிதான் புதிய பங்குத்தந்தை ஒரு பங்கினுடைய பொறுப்பையும் எடுக்கிறார். ஏன்னா நம்பிக்கை தான் கிறிஸ்தவர்களுக்கு மிக முக்கியமானது. நம்ம ஒவ்வொரு நிமிஷம் கண் மூடி திறக்கிறோம் பாத்தீங்களா, கண்ணை சிமிட்டுறோம் இல்லையா, அந்த கண்ணை சிமிட்டுறது கூட ஆண்டவர் இயேசு நம்மை காக்கிறார் அப்படிங்கிற ஒரு காரியம். அந்த மீது நம்பிக்கை இருக்க வேண்டும். சரியா? இதைத்தான் இந்த நீல ஜபம் நமக்கு உணர்த்துது. முதல்ல மூவர் கடவுளை பத்தி அந்த ஜபத்துல சொல்லி, மூவர் கடவுள் மீது எனக்கு நம்பிக்கை இருக்கின்றது. அடுத்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மீது எனக்கு நம்பிக்கை இருக்கின்றது. தூய ஆவியின் மீது நம்பிக்கை இருக்கின்றது. அதன் பிறகு பார்த்தோம்னாக்க எல்லா புனிதர்கள் மீது எனக்கு நம்பிக்கை இருக்கின்றது. திருச்சபை மீது, அதுவும் ஒரே திருச்சபை மீது எனக்கு நம்பிக்கை இருக்கின்றது. முடிவில்லாத வாழ்வின் மீது எனக்கு நம்பிக்கை இருக்கின்றது அப்படின்னு சொல்லி நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வுக்கு மிக முக்கியமான நம்பிக்கை எதுலெல்லாம் என்னுடைய நம்பிக்கை இருக்கின்றது, கிறிஸ்தவ வாழ்வினுடைய அந்த பெருமையை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஜபம் இந்த நம்பிக்கை மன்றாட்டு. கொஞ்சம் நீளமான ஜபமா இருந்தாலும் கூட ஒரு அருமையான ஜபம், நிறைய கருத்துக்களை உள்ளடக்கியது. நம்முடைய வாழ்க்கையில கூட ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான ஜபம் தான் இந்த நம்பிக்கை அறிக்கைங்கிற ஜபம். சரியா? ஆனா கஷ்டமா இருந்தாலும் பரவாயில்ல, அதை மனப்பாடம் பண்ணி படிச்சது மட்டும் இல்லாம நம்முடைய வாழ்க்கையிலையும் அதை பின்பற்றுறதுக்கு முயற்சி எடுப்போம். சரியா? வெரி குட். நல்ல அருமையான கேள்வி கேட்டீங்க தம்பி. நீ அந்த ஜபத்தை சொன்ன பாத்தியா, மனப்பாடம் பண்ணி, பிரமாதம்ப்பா, பாராட்டுக்கள். எல்லாம் நல்லா படிக்கிறீங்க, நல்ல பிள்ளைகளா இருக்கிறீங்க. இயேசுடைய பிள்ளைகளாவே என்னைக்கும் நீங்க வாழணும். God bless you. Thank you, Father.